இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கா? இதுதான் நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. இது சப்பாத்தி, தோசை, ஒயிட் ரைஸோடு கலந்து சாப்பிட சூப்பரான ஒரு காம்பினேஷன். இது செய்ய இன்றைக்கி நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் தக்காளியை பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா கருகிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போது குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஃபைனலாக ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கோங்க. நல்லா ஒரு பெரட்டி எடுத்திங்கன்னா நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.